ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது கோயம்புத்தூரில் இருக்கிற ஆதியோகி சிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை முன்னாடி மார்னிங் டயத்தில் போனப்போ எடுத்தது. ஈவினிங் டைம் நம்ம நைட் டைம் பார்த்தோம் அப்படின்னா லைட் செட்டிங்கோடு பார்க்கலாம். நாங்கள் மார்னிங் டைமில் போனதுனால கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது கொடைக்கானலில் இருந்த ஃபீலிங் வந்து இதில் இருந்தது. மலை இறக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கூலிங்காக இருந்தது. தண்ணியெலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா குளிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. இது பார்க்கிங் ஏரியா. நம்ம பார்க்கிங் ஏரியாவிலேருந்து தான் நம்ம இப்போ வந்து இந்த சிவன் சிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிறை நிலாவோட ரொம்ப அழகாக வந்து தெரிகிறாரு சிவன். இது மார்னிங் 6 o'clock அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டில் இருக்குது. இங்கே தலை விருட்சமாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த புளிய மரம் தான் வச்சுருக்காங்க. இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து காய்ச்சிருக்கு. இந்த எல்லா டயத்துலையுமே வந்து அந்த புளிய மரம் வந்து காய்க்குமா, அந்த மாதிரி அது வந்து வச்சுருந்துருக்காங்க. அது கேட்டப்போ அப்படி தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இதெல்லாம் வந்து பஸ்ஸு நாங்கள் போனப்போ வந்து மார்னிங் டைம் இயர்லியாக போனதுனால ரொம்ப அப்போ கூட்டம் இல்லை. ட்ராவல்ஸு எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. நிறையா பேர் வந்து மார்னிங் டயத்தில் தான் நம்ம வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நடந்து போக வேண்டியதாக இருக்குது. அங்கேருந்து நம்ம பார்க்கிங் ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற இடம், அப்புறம் டாய்லெட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க தனித்தனியாக. இது வந்து இப்போ தீரா குட்டி வந்து காலையில் குளிச்சுட்டு அவளும் வந்து போய்கிட்டுருக்கா, சாமியை பார்க்க வந்து போய்கிட்டுருக்கா. ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம பார்க்க வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு வந்து அதிகமாக தெரியுது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நல்லா அந்த பனி மூட்டத்தோட அழகான ஒரு கிளைமேட் வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து பேம்பூ ட்ரீ மாரி ஒன்று வந்து வளர்த்துருக்காங்க. பாக்கு மரம் அதெல்லாம் வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈவனாக வந்து வளர்த்து வச்சுருந்தாங்க. இந்த சைடில் தான் நம்ம நடந்து போகணும், ஏன்னா நமக்கு தடுப்புலாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு வழியால் நம்ம வந்து போகலாம். ஓப்பனில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்குது. நாங்கள் 6 மணிக்கெலாம் போனதுனால இந்த கடையெல்லாம் வந்து அப்போதைக்கு ஓப்பன் பண்ணலை, க்ளோஸில் தான் இருந்தது. சில கடைகள் மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருந்தது. நம்ம இந்த இதுலேருந்து வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கலாம். இதுவரை நம்ம இங்கே நடந்து போகிறதுக்கெலாம் செப்பல் அலௌடு தான். அங்கே நம்ம மெயினான அந்த பிரகாரத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம செப்பலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம நடந்து போகிறப்பயே வந்து இந்த இடத்துலேருந்து ரொம்ப மரங்கள் வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கிற, மலையெல்லாம் ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால ரொம்ப கூலிங்கான ஒரு காற்று வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா அந்த பார்க்க மரம் சாகுபடி வேறு சைடில் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பின்பக்கம் வயல் எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. இந்த சைடெலாம் வந்து பார்க்கிங் ஏரியா தான். இது நம்ம சிவராத்திரி டயத்துலலாம் வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து கூட்டமாக இருக்கும். இந்த சைட்லலாம் நம்ம அந்த மண் இடமா இருக்குது பார்த்திங்களா, இங்கெல்லாம் வந்து தான் உட்காந்துருந்துருப்பாங்க. ஃபுல்லாகவே நம்ம போகவே முடியாது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த இதில் தான் வந்து நம்ம சென்டரில் தான் நம்ம இப்போ நடந்து போய்கிட்டுருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக வந்து நமக்கு வந்து இருந்தது. காற்று அப்படியே நல்லா சரசரன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அவ்வளோ கூலிங்கான ஒரு கிளைமேட் வந்து போய் பார்க்க வேண்டிய இடம். ஈவினிங்கை விட நம்ம காலையில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஆதியோகி சிலை. மார்னிங் டயத்தில் அந்த சூரிய வெளிச்சத்துலேயும் இந்த சிவனோட சிலை வந்து ரொம்ப பிரதிபலிப்பாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நிறைய வெளி ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அப்போது. அதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த பாக்கு மரத்துக்கு மேலே மலையோடு சேர்ந்து அந்த கிளைமேட் இருந்தது பார்த்திங்களா, அதுதான் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் நிறைய இடத்துக்கு வந்து செல்லு வந்து அலோடு கிடையாது. நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம மொபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து மெயினாக இந்த குட்டி சிவலிங்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல்லு வந்து நமக்கு வந்து நாட் அலௌடு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல்லு அலௌடு கிடையாது. இது வந்து பேக் சைட் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து தேன் கூடு வந்து கட்டியிருக்கு சிவனோட காதில். அதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும், அவரோட காதில் வந்து தேன் வந்து கூடு கட்டியிருக்கு. அதுதான் நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
பேக் சைடு இது வந்து அவங்க அங்கேயே வந்து நர்சரி கார்டன் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சேவ் சாய் நிறைய வந்து இது மாரி எல்லாமே குரோட்டன்ஸ் வந்து 10 ருபீஸ்லேருந்து நம்ம வந்து ஏதாவது செடி வாங்கணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். எல்லா கன்றுமே இருக்குது. நிறைய மூலிகை கன்றெல்லாம் வந்து நிறையா இருந்தது. அது இங்கே குரோட்டன்ஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. கம்மியான விலைக்கே வந்து இங்கே நம்ம தராங்க. நமக்கு ஏதாவது செடி வேணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். ரோஜா செடி எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய மூலிகை செடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய அதிகமாகவும் இருக்குது. டிஃப்ரெண்ட்ஸ் வந்து மூலிகை செடியெலாம் இருந்தது. நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாரி குரோட்டன்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எக்கச்சக்க செடி வந்து நமக்கு இருக்குது. எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து மொபைல் அலவுடுங்கிறதுனால இதை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. ரொம்ப மெயின் பிளேஸில் வந்து எல்லாமே மொபைல் நாட் அலவுட்னால நமக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து வாங்கி வச்சிடுறாங்க. நம்ம இந்த ஆதியோகி பார்க்க போகும்போது நம்ம ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கு ஏற்றாப்புல வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கார் அப்படின்னா 50 ருபீஸ் வந்து நமக்கு நோட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து தியானலிங்கத்துக்கு போகிறதுக்கு வந்து இங்கே மாட்டு வண்டி எல்லாமே வந்து பாரம்பரிய முறைப்படி தான் நமக்கு வச்சுருக்காங்க. இந்த சைட்லேயே வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் ஹெவி தான் ரேட் வந்து. இந்த இடம் தான் வந்து தியானலிங்கத்துக்கு போகிற இடம். இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு மொபைல் வாங்கி வச்சுட்டதுனால நம்ம இதை ஷூட் பண்ண முடியல. நீங்களும் கோயம்புத்தூர் ஆதியோகி போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.